ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோனியம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோமோனியம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேசிக்கான கிராமர் தான். நம்ம சின்னதுலேருந்தே நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம். அண்ட் நம்ம ஸ்கூலிங்லேயே தெரிஞ்சிருக்கும். பட் இது ஒரு கன்ஃப்யூஷனான டாபிக். சிம்பிள் டாபிக் தான், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் தமிழில் சம்மரி சொல்கிறேன். அண்ட் நான் சொல்ல சொல்ல குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நோட்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில், அதாவது மேபி நீங்கள் டங்கிலீஷில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னா, அண்ட் தமிழும் இங்கிலீஷும் உடையில சேர்த்து சேர்த்து எழுதுவோம்ல, நம்ம மெசேஜிங் பேட்டர்னில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும், மறக்காமல் இருக்குன்னா நீங்கள் அதே மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்கள் நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறப்ப அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ஞாபகம் வர மாதிரி கிளியராக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சம்மரிக்குள்ளே போயிடலாமா? ஹோமோனியம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமோனியம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் ஸ்பெல்லிங் ஆர் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃபரண்ட் மீனிங். இப்போது ஹோமோனியம்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கலாம், ப்ரொனன்சியேஷனாக இருக்கலாம். அதாவது ஒரே ஸ்பெல்லிங் ஒரே ப்ரொனன்சியேஷனாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங் தான் தரும். ஒரு வேர்டுக்கு சேமான ப்ரொனன்சியேஷனும் ஸ்பெல்லிங்கும் இருந்தாலும் கூட அது டிஃப்ரெண்ட்டான மீனிங்கை தர்றது தான் ஹோமோனியம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹோமோனியம்ஸ்னால் சேம் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். இதை தான் ஹோமோனியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஹோமோனியம்ஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதாவது ஹோமோனியம்ஸோட 2 டைப்ஸ். அது என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அதுதான் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் எதுக்கு அடியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோனியம்ஸ்க்கு அடியில் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹோமோனியம்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஹோமோனியம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் ஹோமோஃபோன்ஸ்க்கு கீழே தான் வருது. அண்ட் ஹோமோனியம்ஸ்க்கு கீழே ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் வருது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் சேம் பட் have different meaning and spelling. Homophones are words that sound the same but have a different meaning and spelling. அதோட ப்ரொனன்சியேஷன், அதாவது சவுண்டுன்னு இதில் சொல்லியிருக்கிறது அதோட ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங்கையும் ஸ்பெல்லிங்கோடையும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டான மீனிங்கோட சேம் ப்ரொனன்சியேஷன் இருந்தால் மட்டும் அது ஹோமோஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது அதை சொல்லும் போது அதோட ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுத்தா அதுதான் ஹோமோஃபோன்ஸ். ஃபோன் அப்படின்னா சவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் மட்டும் சேமாக இருக்கும். அதோட ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோமோஃபோன்ஸ்னால் ஃபோன் அப்படின்னா சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சவுண்ட் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்கையும் ஸ்பெல்லிங்கையும் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆனால் இது மூணையுமே நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது 2 அப்படின்னு தான் சொல்லுவோம். அதோட ஸ்பெல்லிங்கை பொறுத்து தான் அதோட மீனிங் மாறும். அண்ட் நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. மூணையுமே நம்ம ஒரே ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு பதிலாக அது, அதுக்கு பதில் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி தான் கீழே உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர், தேட், தே, ஃப்ளோர் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னா மாவு, அண்ட் இந்த ஃப்ளோர் அப்படின்னா பிளான்ட்டு, சி அப்படின்னா கடல் பார்க்குறது. இதே மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹோமோகிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹோமோகிராஃப்ஸ் ஆர் வேர்ட் தட் ஆர் ஸ்பெல்டு த சேம் but have different meaning,
சம்டைம் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். அதாவது நம்ம ஸ்பெல் பண்ணுறது வந்து சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான மீனிங்கையும் டிஃப்ரெண்ட்டான ப்ரொனன்சியேஷனையும் கொடுக்கும். அண்ட் அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரியான மீனிங் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹோமோகிராஃபை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் இந்த லீடுக்கு வந்து என்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து மாறும். ஹோமோகிராஃப்னா என்ன அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்கும், சம்டைம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொனன்சியேஷனாக கூட மாறலாம். இதுதான் வந்து ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். அண்ட் அதை பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரொனன்சியேஷன். என்ன சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் வந்து சேமாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனிங்கும் ப்ரொனன்சியேஷனும் டிஃப்ரெண்ட் ஆகும். மீனிங்கும் ப்ரொனன்சியேஷனும் டிஃப்ரெண்ட், ஆனால் வந்து ஸ்பெல்லிங் வந்து சேம். இப்படி இருக்கிற அந்த ஹோமோகிராஃபை வந்து நம்ம அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து என்ன மீனிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லீட் அப்படின்னா இது வந்து கைடு, டு கைடு, லீடிங்கில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி டு லீட் த டீம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அண்ட் லெட் அப்படிங்கிறப்போ வந்து மெட்டல். அண்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து லெட் தெரியுது இல்லையா? லெட் அப்படின்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டல். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரொனன்சியேஷன், லெட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து சேமான ப்ரொனன்சியேஷன் கிடையாது, ஆனால் வந்து ஸ்பெல்லிங் சேம் அண்ட் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டு. சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட்டான மீனிங், ப்ரொனன்சியேஷன் வேறு. இது வந்து லீட், இது வந்து லெட். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் மீனிங்கை நம்ம அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து மாறும். அண்ட் அதே மாதிரி தான் கீழே உள்ளது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். இது வந்து லோ மியூசிக்கல் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டியர் அப்படிங்கிறப்போ வந்து கண்ணீரையும் வந்து டியர் தான் சொல்லுவாங்க. ரிப் அப்படிங்கிறதையும் வந்து டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விண்ட் அப்படின்னா டேர்னிங் ட்விஸ்டாகவும் அந்த காற்றையும் வந்து நம்ம விண்ட் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். அண்ட் ஹோமோகிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெல்லிங் வந்து சேமாக இருக்கும், அதோட மீனிங் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ப்ரொனன்சியேஷன் கூட மாறலாம். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து லெட் ரெண்டுக்குமே சேமான ஸ்பெல்லிங் தான், பட் டிஃப்ரெண்ட்டான மீனிங்கை வந்து நமக்கு கொடுக்குது. அதே டைமில் வந்து ஹோமோஃபோனுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஃபோன்னா சவுண்ட். அதுக்கு வந்து சவுண்டு வந்து எப்படி இருக்கும், ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான மீனிங்கையும் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங்கையும் கொண்டது தான் வந்து ஹோமோஃபோன்ஸ். இது ரெண்டுமே எதுக்கடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோனியம்ஸ் கடியில் தான் வரும். அண்ட் இவ்வளோ தான் வந்து சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.